காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகை பாமக நிறுவன தலைவர் ராமதாஸை நேரில் சந்தித்துள்ளது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யாரு பக்கமும் சாயலாம் மாட்டார். அந்த முடிவு எடுக்கிறது நியாயமான முடிவு. எது தமிழ்நாட்டுக்கு தேவையோ அந்த முடிவு எடுப்பார். தொடர்ந்து கலைஞரை பாராட்டிட்டே வராரு. அவரை போல நான் இருக்கணும், அவரை போல நாங்கள் என் மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட். இன்னைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு முன்னுதாரணம். அதே மாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம். அதை சொல்லியிருக்காரு. எப்ப நான் கூட்டணி பத்தியே பேச வரல. நீங்க கூட்டணினா நான் நலம் விசாரிக்க தானே வந்திருக்கேன். அவர் மேல அக்கறை உள்ளவன் அவர். பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயும் நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்பு முதலமைச்சர் தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. இல்ல, இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க. அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சார்? இப்ப நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவரா எங்க தலைவர் நேருவையோ, எங்க தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரியோ, எங்க தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்க கூட்டணியில ஒரு செகண்ட் இருப்போமா? நாங்க அங்க கண்டன அறிக்கை. யூகமான கேள்விகள், பல முறை இந்த கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க. யூகமான கேள்விகளுக்கு யூகமான பதிலை சொல்ல முடியாது. அதான் ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டாங்களா, அப்புறம் திருப்பி தனித்து கூட்டணி இடம்பெறுமா? அந்த தனித்து கூட்டணி ஏன் அவங்க உருவாக்க போறாங்க? அவங்க தனி கூட்டணியை உருவாக்குறதா இருந்தால் இவ்வளவு அவசரமா இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்திருப்பாங்க. இன்னும் 10 மாசம் மேல இருக்கு, 10 மாசம் கிட்டத்தட்ட இருக்கு. ஆனா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள். என்ன அழுத்தமோ என்ன காரணமோ மிகவும் முன்கூட்டியே கூட்டணியை அறிவிக்கும் நிலை அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. பின்னணியை விளக்க வேண்டிய பொறுப்பு அதிமுகவுடைய தலைவருக்கு தான் இருக்கிறது. அவர் என்ன காரணத்திற்காக சந்தித்தார் என்று எனக்கு எதுவும் தெரியாது. பாமகவுக்குள் நடக்கிற பிரச்சனைக்குள் நான் மேற்கொண்டு கருத்து சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம், தொடர்வோம்.